படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வரக்கூடிய கொலையாளியை நீங்கள் யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. 99% இவங்க தான் இந்த கொலையை செய்திருப்பாங்க அப்படின்னு உங்களால் ஊர்ஜிதமாக கூட சொல்ல முடியாது. ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வர்கீஸை கொன்று பீச் ஓரத்தில் போட்டுறாங்க. இவரை கொன்னது யாரு அப்படிங்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இறங்க, அந்த ஃபேமிலியும் ஒரு பக்கம் இறங்கி தொலைவ ஆரம்பிக்குது. பரிமளம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த வர்கீஸை கொன்று இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெயராமுடைய ஃபேமிலி தான் பரிமளம் அண்ட் கோ. ஜெயராம், அவருடைய மனைவி ஊர்வசி, 2 குழந்தைங்க மது அண்ட் பராசக்தி. இவங்க 2 பேரும் கல்லூரி போயிட்டு இருக்காங்க. ஜெயராம் ஒரு பிரைவேட்டா வேலை செய்துட்டு இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபா ஊர்வசி இருக்காங்க. இந்த ஹவுஸுக்கு ஓனர் தான் மேல் வீட்டில் இருக்கக்கூடிய யோகி பாபு. மதுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வீட்டு முன்னாடி வந்து கலாட்டா பண்றாரு. அவரு தான் வர்கீஸ்ன்னு சொல்லப்படுற சாண்டி மாஸ்டர். ஜெயராம் கையெடுத்து கும்பிட்டு பார்க்குறாப்புல, எச்சரித்தும் பார்க்குறாப்புல, தயவு செய்து போயிடுப்பா, வீட்டு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணாத அப்படிங்க. பராசக்தி வந்து அவன் முன்னாடி பரமபதம் ஆடுறாப்புல. ஒரு கட்டத்தில் உன் மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. மது பம்பி பதுங்கி இருக்கிறப்ப துரத்தி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாப்புல. விடிஞ்சா தீபாவளி, என்னைய நீதான் மாப்பிள்ளைன்னு சொல்கிற அப்படிங்கிறப்ப அன்னைக்கு இரவுலையே நாம் இவனை எப்படியோ ஒன்று கொண்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பரிமளம் குடும்பத்தார்கள். இவங்க நினைச்சது போலயே விடிஞ்ச உடனே அந்த பிணம் பீச்சுக்கிட்ட கடக்கிறப்ப பதறி போய் நிற்கிறாரு ஜெயராம். தயவு செய்து சொல்லிடுங்க, யார் இந்த கொலை செய்தீங்க அப்படிங்க. படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் டவுட்டை வர வைக்கிறாரு டைரக்டர் பாண்டியராஜ். இந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இல்லாம யோகி பாபுவா, இந்த அல்லக்கைங்களா சுத்திட்டு இருக்கிறானுங்களே 5 பேர் அவனுங்களா, இல்லை அவங்க அம்மாவா, அப்புறம் ஜிம்மி, ஜாக்கு, ஏதோ ஒரு நேம் வரும். ஒரு 4 இங்கிலீஷ் நேம் வந்துட்டு பிராண்டரான்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரா அப்படின்னு பார்க்குற எல்லாத்து மேலேயும் சந்தேகத்தை வர வச்சுருந்துருப்பார். குறிப்பாக அந்த பாலக்காடு எபிசோடு வரும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கண்ணில் தண்ணி வராத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு காமெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த போர்ஷனை மட்டும் ஒரு இலவு வீடாகவே இருக்காது. அக்கா செத்துட்டா அப்படிங்கிறதுக்காக 10,000 ரூபாய்க்கு மேலே பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து போடுற ஜெயராம், அந்த இடத்துல கடுப்பாகக்கூடிய ஊர்வசி தான் சென்னையிலிருந்து பாலக்காடு வரைக்கும் காரை எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறதும், இந்த மாதிரி தண்ணி ஓடுற இடத்துல நம்ம மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன், நம்ம அத்தை இருந்து தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மது பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து பேரா பண்ணியிருந்திருக்காங்க ஜெயராம் அண்ட் ஊர்வசி. நம்ம தமிழில் இவங்க பண்ண கடைசி படம் பஞ்சதந்திரம். அதுக்கப்புறம் இப்போ தான் பேரா பண்ணுறாங்க. மலையாளத்தில் இவங்க நடித்த 20 படங்களில் 5 படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க ஊர்வசி அவங்க. குறிப்பாக ஜெயராம் மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான், ஒவ்வொரு பைசாவையும் எப்படி செலவு பண்ணுவான், அதை எப்படி கணக்காக எழுதி வைப்பான், அக்கா இறந்துட்டாங்க கடன் வாங்கியாவது நான் பட்டுப்பட போடுவேன், அதுதான் கௌரவம் அப்படிங்கிறதும் கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஜெயராம் ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பார். இவருக்கு ஈக்குவலாக ஊர்வசி மேம். அதே பாலக்காடு சீரியஸ் தான். சென்னையிலேருந்து பாலக்காடு கிளம்புறதுக்குள்ளாரையும் அங்கே பாலக்காட்டில் இலவு வீட்டில் உள்ளே உட்காந்துட்ருக்கிறப்பையும் அக்காவை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரப்போ கதற விடுற இடமெல்லாம் ஜெயராம ஊர்வசி செம ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் அந்த கோடாரி தைலத்தை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத ஜெயராம கடுப்பேற்றுறதும் மிஸ்கினை கடுப்பேற்றுறதுங்கிறது தேட்டரில் கண்ணில் தண்ணி வர வைக்கக்கூடிய காமெடிகள். இது போக யோகி பாபு அப்பப்போ வருவாப்பில், ஆனால் பெருசாக நம்ம கூட ஒட்ட மாட்டாப்பில். ஒரு ஹவுஸ் ஓனராக வர்றது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நையாண்டித்தனம் பண்ணுறது, சார் என்னை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அன்பிளாக் பண்ணுற வரைக்கும் நீ ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறதும், இவனுக்கெல்லாம் எவன்டா யூனிஃபார்ம் கொடுத்து கார்லாம் கொடுத்தது சாமி அப்படின்னு காமெடி பண்ணுறதும்ட்டு அவருக்கே உரிய காமெடியாக பண்ணியிருந்திருக்காரு இந்த படத்தில். சாண்டி சரியான ஒரு வில்லத்தனத்துக்கான முகம் இது. அதுக்கு இன்ட்ரோவில் ஒரு சரியான பிளாக் ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. அதை மொக்க பண்ணுற மாதிரியும் ஆஃப்டர் த இன்ட்ரோலையும் ஒரு சீனை வச்சுருந்துருப்பாங்க. மிஸ்கின் அவருக்கு சரியான ஒரு இன்ட்ரோ ஒன்று இருக்குது. அதுலேயும் ஒரு கசல் மாதிரி ஒரு டோன் ஒன்று வரும், ஒரு சாங் ஒன்று, அது ஒரு ரிதம் சரியாக பண்ணியிருந்திருக்காரு மியூசிக் டைரக்டர் ஃபாக்ஸான். இன்னொன்று, சில பல இடங்களில் அந்த டெம்ட் ஏற்றுற விஷயங்கள் மியூசிக்கில் சிறப்பாகவே இருந்தது. கம் டு த பாயிண்ட் மிஸ்டர் மிஸ்கினுக்கு இந்த படம் ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த இன்ட்ரோலுக்கு அப்புறமா சில எமோஷன் காட்சிகள் எல்லாமே இருக்குது. இவர் பண்ணக்கூடிய நையாண்டியும் நக்கலும், அதாவது யோகி பாபு கூட சிறப்பாகவே இருந்தது. மிஸ்கினுக்கும் ஜெயராமுக்கும் நிறைய காட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அது இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சீனால் ஒரு சீன் சிறப்பாக வச்சுருந்துருக்காங்க. அதே போல் எதிர்பாராத ஆட்கள் 2 பேர், ஒன்று பக்கு, இன்னொன்று சிங்கம்புலி. பாலக்காடு சம்பவத்தில் 2 பேரும் ஒரு பக்கம் சரக்க போட்டு வந்து நிற்கிறதும் அதை மிச்சரை தட்டி விடுறதும் அப்படிங்கிறது சரியான காமெடி பண்ணியிருந்திருக்காங்க. சாண்டியோட அம்மா செம போர்ஷன் ஒன்று இருக்குது. அது வரப்பெல்லாம் இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமெடியெல்லாம் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் வரக்கூடிய அந்த கல்லாக்காதலில் இருக்கான ஒரு 5 இங்கிலீஷ் நேம் வச்சு பிராண்டுன்னு சொல்கிறவன், அவனுக்கும் சில போர்ஷன்லாம் கொடுத்து பிரிக்கிற மாதிரியான சிரிப்பெல்லாம் வர வச்சுருந்துருக்கலாம்.
அதுவும் மிஸ் அவுட் ஆகுது. டைரக்டர் பாண்டியராஜ் மணிவண்ணன் அவரை சொல்லணும் இவரோட சொல்கிறப்ப. ஏன்னா மணிவண்ணன் சார் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸை அவர் பண்ணுவார். ஒரு க்ரைம் எடுப்பார், ஒரு காமெடி படம் பண்ணுவார், அடுத்த வேறு ஒரு சப்ஜெக்டை போவார், மாறி மாறி போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பாண்டியராஜுக்கிட்ட இந்த படம் முழுக்க ஒரு க்ரைமு. அதாவது இந்த படத்தை மலையாளத்தில் காமெடி இல்லாமல் க்ரைம் பண்ணியிருந்தா ஜித்து ஜோசப் படமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இது டைட்டான க்ரைமில் பண்ணோம்னா செம்ம க்ரைம் மூவி இது. இதுக்குள்ளார ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான காமெடியை உள்ளுக்குள்ளார வச்சதுங்கிறது எல்லா ஆடியன்ஸுக்குமான படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு க்ரைம் மூவி பார்க்குற ஆடியன்ஸு இல்லாமல் வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக போங்க. நீங்கள் எதிர்பார்த்து இந்த குற்றவாளி இவன் தான் அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களை நான் யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், இவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ அப்படின்னு கதைக்குள்ளார பார்க்குற ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ண வச்ச விஷயம் அப்படிங்கிறது டைரக்டர் செமையாக பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு பாராட்ட வைக்குது. படம் முடிகிறப்ப ஜெயராம் பார்ட் 2ல் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு மிஸ்கின் கிட்ட சொல்லுவார். கண்டிப்பாக இந்த படம் பார்ட் 2 வந்தால் ஆடியன்ஸ் சிறப்பாகவே இதுக்கான வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் இந்த வாரத்தில் வந்த ஒரு சிறந்த நல்ல காமெடியன் க்ரைம் இருக்கக்கூடிய மூவி. ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான காட்சோ இல்லை கெட்டவார்த்தையோ கொஞ்சம் ட்ரக்கை பற்றியும் பேசியிருந்துருக்காங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் தேட்டரில். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.